ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை தட்டி கேட்ட பெண்களை பஞ்சாயத்து தலைவர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கேள்வி எழுப்பிய மகன் மீது துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? தண்ணீர் வரவில்லையே என தட்டி கேட்ட தன் வீட்டு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என கேள்வி எழுப்பியவரை நோக்கி பஞ்சாயத்து தலைவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய மிரட்டலான காட்சிகள்தான் இவை. பஞ்சாயத்து தலைவர் அரசு அதிகாரியுடன் மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் பூந்துறை அருகே உள்ள பூந்துறை சேமூர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன். இதே பகுதியில் மொடக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியராக பணிபுரிந்து வரும் மணிகண்டன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் குடியிருக்கும் பகுதிகளில் சுமார் 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. மணிகண்டனின் தாயார் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பூந்துறை சேமூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளனர். அப்போது அங்கு இருந்த திமுக பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் பட்டியலின மக்கள் அலுவலகம் வந்து புகார் தெரிவிக்கிறீர்களா என கூறி புகார் தெரிவித்த பெண்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மணிகண்டன் பஞ்சாயத்து தலைவரிடம் சென்று குடிநீர் வழங்கப்படாததை கேட்டால் தாக்குவீர்களோ என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதனை கேட்டு சூடான பஞ்சாயத்து தலைவருக்கு ஆத்திரம் தலைக்கேறி மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தனது காரில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை சுட முயன்றுள்ளார். துப்பாக்கியை கண்டு அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் சுதாரித்துக் கொண்டு அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து தனது உயிரை தற்காத்துக் கொண்டார். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அருகில் இருந்தவர்கள் அவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டனர். காயமடைந்த மணிகண்டன் அரச்சலூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துவிட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். ஆனால் அரச்சலூர் காவல்துறையினர் பஞ்சாயத்து தலைவர் மீது புகார் என்பதால் புகார் தெரிவித்து 3 நாட்களாகியும் வழக்கு பதியாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கிறதா என்பது குறித்து கூட விசாரிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் சமாதானமாக செல்லும்படி காவல்துறையினர் வற்புறுத்தியதாக மணிகண்டன் தெரிவித்துள்ளார். ஆனால் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பரவியதால் வேறு வழியில்லாமல் அரச்சலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல அரசு ஊழியரான மணிகண்டன் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குடிநீர் விநியோகம் குறித்து கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த பஞ்சாயத்து தலைவர் துப்பாக்கி எடுத்த அரசு ஊழியரை சுட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.